இன்றைய தினம் நாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்செட்டிக்கு அருகாமையில் காவிரி தீர்த்த கரையில் அமர்ந்திருக்கக்கூடிய தபகுலி பசவேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயில் தரிசனத்திற்காக வந்திருக்கின்றோம். தென்னிந்தியாவில் சிவமணத்தை பரப்பிய சிவபக்தியை வளர்த்த மரபு நம்முடைய சைவ சித்தாந்த குருமகா சன்னிதானங்கள் ஆதீனங்கள் மெய்கண்டார் வழி வந்த அந்த மரபினை போலவே கன்னடத்தில் பசவண்ணாவினுடைய வழியில் வந்த வீர சைவம் சிவமணத்தை பரப்பியும் சிவபக்தியை பரப்பியும் அன்பினையும் பக்தியையும் மக்களிடையே சமுதாயத்தில் பரப்பி ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் வளர்த்த பெருமை இந்த வீரசைவ மரபிற்குண்டு. அந்த வீரசைவ மடாதிபதிகளை வீரசைவ மரபில் வந்த ஆச்சாரிய புருஷர்களை எல்லாம் இந்த நேரத்திலே மனதினாலே வணங்குகின்றோம். அந்த வழி வந்த இந்த பசவேஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயில் முறையை பற்றியும் வரலாற்றை பற்றியும் ஓரிரு வார்த்தைகள் இந்த திருக்கோயில் அர்ச்சகர் நம்மிடையே பேசுவார். ಇದು ದಬ್ಗುಳಿ ಬಸವೇಶ್ವರ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಒಂದು ಜೋಡಿ ಹಸ್ಗಳು 2 ಓರಿಗಳು ಜಳಕ್ಕೆ ಬಿದ್ದುಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಬಸಂಪಾದಾರೆ ಅಂತ ಇದೆ, ಮಧ್ಯದಾರಿಲಿ ಬಂದಿದ್ದಾವೆ. ಆ ಪಾದ ಬಿದ್ದಿರೋದು ಹಂಗೆ ಇದೆ. ಅಲ್ಲಿಂದ ಬಂದು ಇಲ್ಲಿ 3 ನೈಟು 3 ಹಗಲು 2 ಜಳಕ್ಕೆ ಬಿದ್ದು 2 ಸೋಲ್ದಿರ ಇಲ್ಲೊಂದು ಜೋಡಿ ಕಾರಸ್ತ ಬರತ್ತೈತಂತೆ. ಅದು ಬೆಂಕಿ ಹತ್ಕೊಬಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಬೇರು ಹೋಗಿತ್ತಲ್ರ, ಬೇರೆಲ್ಲ ಬೆಂದು ಗುಳಿ ಬಿದ್ದುಬಿಟ್ಟು ಆ ಬೆಂಕಿ ಕೆಂಡು ಹಂಗೆ ಐತ್ರಂತೆ. ಅದ್ರೊಡೆ 2 ಗೂಳಿಗಳು ಒಳಗಡೆ ಹೋಗಿದ್ದು ಈಚೆ ಬಂದಿಲ್ಲ. 2 ಸೋಲ್ದಿರ ನಿಮ್ಮಂತ ದೊಡ್ಡವ್ರು ಏನೇನೋ ಮಾಡಿದ್ದಾರೆ ಬಿಡ್ಸೋಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಅವು 2 ಒಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಈಚೆ ಬಂದಿಲ್ಲ. ಆಮೇಲೆ ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೊಡ್ಡವರಿದ್ರಲ್ಲ ಅವರೆಲ್ಲ ನೋಡಿಕೊಂಡು ಇದು ದಬ್ಗುಳಿ ಬಸವೇಶ್ವರ ಸ್ವಾಮಿ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಾಮಕರಣ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಸುತ್ತಮುತ್ತ ತಮಿಳ್ನಾಡು ಕರ್ನಾಟಕ 2 ಕಡೆಯೂ ಬರ್ತದೆ. ಇಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು ಪೂಜೆ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಒಂದು ಊರಲ್ಲಿ ಹಬ್ಬ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಪೂಜೆ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಕೊಂಡ ಮಾಡಿಸ್ಕೊಂಡು ಅವ್ರೂರಲ್ಲಿ ಕೊಂಡ ಆದರೆ ಇಲ್ಲಿಂದ ತೀರ್ಥ ತಗೊಂಡು ಹಾಕಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೊಂಡಾಗೋದು, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಆಗಲ್ಲ ಸ್ವಾಮಿ.